மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் XMR vlog. இந்த vlogல நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த கேந்திர வித்யாலயா அட்மிஷனுடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு விட்டது. சந்தோஷமான விஷயம். இதனுடைய டீட்டெயிலை கேந்திரிய வித்யாலயா சங்கட்டன் இந்த மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, sangattan.nic.in, இதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? இந்த வெப்சைட் அடிச்சிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா மக்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து டீட்டெயிலும் இதில் வந்துவிட்டது. இதில் நீங்கள் இது பார்க்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த சைட்டை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சா, இந்த கேந்திர வித்யாலயா சங்கட்டன் அட்மிஷன் ஷெட்யூல்டு, இதுதான் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸில். சரி மக்களை, ஓப்பன் பண்ணிட்டேன். இதான் வந்துருச்சு. நான் ஒவ்வொன்றன் பின் ஒன்றாக புதியிருக்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் ஷெட்யூல்டு ஃபார் அட்மிஷன். சரிங்களா மக்களே, இதுதான் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இதுதான் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட் இருக்கா, இதில் தான் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் அட்மிஷன் ஃபஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் வந்துருச்சா. சரிங்களா? லேட்டஸ்ட் பை 6/3/2025, 6/3/2025. சரிங்களா? இதுதான் இந்த வாரத்துக்குள்ளே வந்துருச்சு. உங்களுக்கு நாளைக்குள்ளே வர வேண்டியது இன்றைக்கி போய் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பால்வாட்டிகா 1 and 3, அதாவது பால்வாட்டிகாவுக்கு 1க்கும் 3க்கும் ஆன்லைனில் நடைபெறும்னு சொல்லிட்டாங்க. அண்டு கிளாஸ் 1க்கு ஆன்லைனில் நடைபெறும். இது என்னைக்குன்னா 7/3/2025 அன்று 10 மணி அளவில் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதாவது 7/3/2025 10 மணி, காலை 10 மணிலேருந்து அந்த ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பால்வாட்டிகா 1 and 3 அண்டு கிளாஸ் 1, அதாவது கடைசி நாள், நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி நாள் 21/3/2025. சரிங்களா? அப் டு 10 மணி PM நைட்டு. சரிங்களா? அது காலை, இது நைட்டு 10 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிஷன் பண்ணிவிட்ட வேண்டும், 23/2/2025க்குள்ளே. சரிங்களா? இதுதான் லாஸ்ட் டேட் ஆஃப். இது ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா டேட்டும் சமமாக தான் இருக்கும். எந்த விதமான குறைகளும் இருக்காது. எல்லா கேவிக்கும் ஒரே நேரம் தான், ஒரே நேரத்தில் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரே நேரத்தில் தான் முடிப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்ததாக என்னென்னா, டிக்ளரேஷன் ஆஃப் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் அண்டு வெயிட்டிங் லிஸ்ட் ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ், அதாவது டிக்ளரேஷன் பண்ணுறது, அதாவது ஃபஸ்ட்டு லாட்ரி எடுக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்களுக்கு யாருன்னா 25/3/2025 அன்னைக்கு லாட்ரி லிஸ்ட்டு ஃபார் கேவி கிளாஸ் 1க்கு கிடச்சிரும், 25/3/2025. அப்புறம் 26/3/2025 அன்று பால்வாட்டிகாவுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இது அடுத்த நாளே கொடுத்துறாங்க பால்வாட்டிகாவுக்கு 1க்கும் 3க்கும். சரிங்களா மக்களே? இல்லை ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே இதுக்குள்ளே காட்டப்பட்ட அனைத்தும் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு. சரிங்களா? 25/3/2025 அன்று கிளாஸ் 1க்கும் 26/3/2025 பால்வாட்டிகாவுக்கும் ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போ ரிலீஸ் ஆனோன்னா அடுத்த ரெண்டாவது லிஸ்ட்டு எப்போ, அதாவது இதில் ஃபுல்ஃபில் ஆகாதவங்க அடுத்த லிஸ்ட்டில் வருவாங்க. அதாவது அது எப்போ ரிலீஸ் ஆகும்னா 2/4/2025. அதாவது என்ன பார்த்துக்கோங்க, இஃப் சீட் ரிமைனிங் வேக்கண்ட், அதாவது இந்த லிஸ்ட்டில் வேக்கண்ட்டாக இருந்தால் மட்டுமே அடுத்த இதுக்கு வருவாங்க, அடுத்த தேதிக்கு வருவாங்க. இதில் ஃபுல் ஆகிடுச்சுன்னா இதுக்கு வரமாட்டாங்க. மேக்ஸிமம் அப்படி ஆக சான்ஸ் இல்லை, அடுத்துக்கு வருவாங்க. சரிங்களா மக்களே? அதே மாதிரி இதில் அடுத்து இந்த ரெண்டாவது ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு சொன்னேன். அதே போல் மூணாவது ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு 7/4/2025. இதில் சீட்டு ரிமைனிங் சீட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ மூணாவதுக்கு வருவாங்க. சரியா மக்களே? ஆனால் இந்த பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஆர்டிஇ, அப்புறம் சர்வீஸ் கேட்டகரி, அப்புறம் ஷார்ட்ஃபால் ரிசர்வேஷன்ஸ் அடிப்படையில் கொடுக்குறது, இதெல்லாம் இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இதில் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க சீட்ஸு. அதுக்கடுத்து தான் மற்றவங்களுக்கு வரும். சரிங்களா மக்களே? அதனால் தயங்க வேணாம், கிடைக்கும் எல்லாத்துக்கும். நீங்கள் இதுப்படாதீங்க, சிரமப்படாதீங்க, எல்லாத்துக்கும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டெண்ட் டேட் ஆஃப் செகண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அட்மிஷன் டு மேட் அண்டர் RTE provision SC ST and OBC non criminal if sufficient application were not received
ஆன்லைன் மோட், அதாவது உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி நான் கிரீமி லேயர் ஆர்டிக்கு வந்து சஃபிஷியண்ட்டான அப்ளிகேஷன் வரலைன்னா அடுத்த டேட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா 7/4/2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து 8/4/2025 டு 14/4/2025 வரைக்கும் வரும். டிஸ்பிளே ஆஃப் லிஸ்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, ஸ்கூல் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒட்டிடுவாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து 23/4/2025 முதல் 28/4/2025 அன்று வந்து இதுக்கு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. சரியா மக்களே? இதுதான் இதனுடைய விளக்கம். அடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆஃப்லைன் மோட் ஆஃப் பால்வாட்டிகா 2. அதான் சொன்னேனே, பால்வாட்டிகா 2ல் ஆஃப்லைன் மோட் எடுக்கிறாங்க. சரிங்களா? அதே போல் கிளாஸ் 2லிருந்து ஆன்வேர்ட்ஸ் கிளாஸ் 12 வரைக்கும் அவைலபிலிட்டியாக வேக்கன்சி பொறுத்து சீட் எடுப்பாங்க, அதாவது கொடுப்பாங்க. சரிங்களா? பால்வாட்டிகா 2 ப்ளஸ் ஆன்வேர்ட்ஸ் கிளாஸ் 2லேருந்து ஆஃப்லைனில் எடுப்பாங்க. சரிங்களா? இதற்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கு. அதை நிறச்சி அப்புறம் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை இதோடு சேர்த்து கொடுக்கணும் நீங்கள். இதுக்கு வந்து டேட்டு வந்து 2/4/2025 டு 11/4/2025. சரிங்களா? 2/4/2025லேருந்து 11/4/2025 வரைக்கும் இது நடைபெறும். சரிங்களா? ஓகே. டிக்ளரேஷன் ஆஃப் ஃபஸ்ட் லிஸ்ட்டு. இதுக்கு வந்து ஃபஸ்ட் லிஸ்ட் எத்தனாம் தேதி வரும்னா 17/4/2025 அன்று ஃபஸ்ட்டு லிஸ்ட் வந்துடும். யாருக்கு? பால்வாட்டிகா 2 அண்டு கிளாஸ் 2 ஆன்வர்ட்ஸ் கிளாஸ் 2லேருந்து அதுக்கு அடுத்த கேட்டகரியில் அடுத்த கிளாஸில் உள்ளவங்களுக்காக கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, 3ல் அட்மிஷன் போடணும், 4ல் பண்ணணும், 5ல் பண்ணணும்னு சொல்லிட்டு அது. சரிங்களா? அப்போ அதில் போய் பார்த்துக்கலாம் நீங்கள். அடுத்ததாக பால்வாட்டிகா அட்மிஷன் ஃபார் பால்வாட்டிகா 2 அண்டு கிளாஸ் 2 அதுக்கு வந்து 18/4/2025லேருந்து 21/4/2025 வரைக்கும் நடைபெறும். சரிங்களா? இந்த தேதியில் போய் உங்கள் அட்மிஷன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் ஃபார் ஆல் கிளாஸஸ் எக்ஸப்ட், அதாவது 11th ஸ்டாண்டர்டு. ஏன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு ரிசல்ட் வந்தவொடனே தான் இது வரும். அதனால் இதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் வந்து என்ன, எல்லா கிளாஸுக்கும் 30/6/2025. சரிங்களா? இந்த தேதிக்குள்ளே நடைபெறும். இந்த தேதி தான் லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன். இதுதான் லாஸ்ட் டேட்டு. இதுக்கு அடுத்து எந்த விதமான அட்மிஷனும் நடைபெறாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்குங்களா அந்த தேதியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இவ்வளோ நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக என்ன கேட்குறோம், லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் ஃபார் ஆல் கிளாஸஸ் இஃப் சீட் ரிமைனிங். அதாவது அடுத்தும் சீட் ரிமைனிங் இருந்தால் யார் கொடுக்குறாங்கன்னா அது 31/7/2025 அன்று நடைபெறும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு மாதம் கழிச்சு. இதெல்லாம் பாசிபிளும் இல்லை. சரிங்களா? ஓகேயா? ஓகே. அடுத்து வந்து ஃபார் கேவி ஸ்டூடெண்ட்டு, கேவியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அட் 11th வித்தின் 10 days ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் கிளாஸ் 10th ரிசல்ட். அதாவது 11th கிளாஸுக்கு வந்து 10th ரிசல்ட் வந்து 10 நாள் கழித்து உங்களுக்கு 10th ரிசல்ட்டு வந்து 10 நாள் கழித்து 11th அட்மிஷன் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து கேவி ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே இந்த அட்மிஷன் லிஸ்ட் அண்ட் அட்மிஷன் ஃபார் த கிளாஸ் 2, அதாவது வித்தின் 20 days ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் கிளாஸ் 10th ரிசல்ட்டு. சரிங்களா? அதாவது யாருக்கு அதை டிஸ்பிளே நோட்டீஸ் பண்ணிடுவாங்க, லிஸ்ட் ஆஃப் எத்தனை பேருக்கு அட்மிஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 20 நாளைக்குள்ளே அது வந்துடும் சொல்கிறாங்க. சரிங்களா மக்களே? அடுத்து நான் கேவி ஸ்டூடெண்ட், அதாவது யார் வெளியில் படிக்கிறீங்களே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து இது ரெண்டு மேலே உள்ள ரெண்டு என்ன சொன்னால் கேவி ஸ்டூடெண்ட், கேவியில் படித்தவங்களுக்கு மட்டுமே இது. சரிங்களா? நான் கேவி ஸ்டூடெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிஸ்பிளே அட்மிஷன் லிஸ்ட்டு அட்மிஷன் கிளாஸு 11th சப்ஜெக்ட் அவைலபிலிட்டி வேகன்சி, அதாவது வேகன்சிக்கு எப்படி கொடுப்பாங்க ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் த கேவி ஸ்டூடெண்ட். அதாவது கேவியில் படித்த குழந்தைகளை விட்டுட்டு அவங்களுக்கு முடித்த சீட்டு போக மிச்சம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் இன் 11th வந்து எப்படின்னா 30 days ஆஃப் டேஸ், அதாவது 30 நாள் கழிச்சு, அதாவது 10th ரிசல்ட் வந்து 30 நாள் கழித்து உங்களுக்கு இந்த டிக்ளரேஷன் கொடுப்பாங்க, ரிசல்ட் ஆஃப் சிபிஎஸ்சி ரிசல்ட். சரிங்களா? இதுதான் மக்களே இதனோட டோட்டல் நோட்டிஃபிகேஷனு. சரியா மக்களே? இதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கிடச்சிரும் எல்லாத்துக்கும். என்ன, பொறுமையாக பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா மக்களே? அதாவது மக்களே என்ன சொல்கிறேன்னா, இந்த வந்து லிஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்கூலில் போனீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஒட்டி இருக்கும். நீங்கள் எதாவது டவுட்னாலும் கேட்டுக்கலாம். சரிங்களா மக்களே? அந்த ஸ்கூலில் உள்ள இதட்ட கேட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு பக்கத்தில் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம், எல்லாம் சொல்லிடுவாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையெல்லாம் இல்லை, எல்லா விதமானது. இதை வந்து இதை சோஷியல் மீடியாவில் இந்த லாட்ரி ரிசல்ட் வந்து லாட்ரி நடைபெறதை வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எந்தெந்த ஸ்கூலுன்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்கூலுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும், அது ஆன்லைனில் நடத்தப்படும். சரிங்களா? அதை கூட நீங்கள் கவனிக்கலாம். அதுக்கு வெப்சைட் வரும், அதுக்கு சொல்லிடுறேன் நான். அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா
நீங்கள் அதை கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லா ஸ்கூலையும் பார்க்க தேவையில்லை, உங்கள் பர்டிகுலர் ஸ்கூலை மட்டும் பார்த்துக்கலாம் மக்களே. சரியா மக்களே? இதுதான் மக்களே. சரிங்களா? இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இது பின் பண்ணுறேன், எல்லாம் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது தேவையில்லைனா சொல்லுங்கள், ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் சொல்கிறேன், பதில் அளிக்கிறேன். அவங்களுக்கு மெயின்லி வந்து இது தானே, கிளாஸ் 1 அப்புறம் பால்வாட்டிக்கா கேட்டிங்க, இது தான் இந்த டீட்டெயில் வந்துருச்சு நீங்கள் கேட்ட மாதிரி. சரிங்களா மக்களே? பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்கள் எதையுமே, எல்லா டாக்குமெண்ட்ஸு. சரியா மக்களே? அடுத்து வந்து பாருங்கள், கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சங்கட்டனுடைய கைட்லைன்ஸ், அதாவது ஸ்கூலில் படிக்க வைக்க ஸ்கூலுக்கான கைட்லைன்ஸ். இதை நீங்கள் படித்து பாருங்கள், எல்லாத்துக்கும் புரியலன்னு என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? பாருங்கள், பிலிட்டி ஆஃப் ஏஜ் அண்ட் இது ஏஜை பற்றி இதில் பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர், ஸ்ட்ரென்த் ஆஃப் காம்படிஷன் அத்தாரிட்டி, ரிசர்வேஷன் அட்மிஷன். பாருங்கள், ரிசர்வேஷன் இதில் எல்லா விதமானதையும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸு யாருக்கு சீட்டு கிடைக்கும் எல்லோரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன், இந்த கைட்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம. சரிங்களா? இதுதான் மக்களே ஜெனரல் கைட்லைன்ஸு. சரிங்களா? இந்த கைட்லைன்ஸ் படி தான் இந்த வருஷம் உங்களுக்கு நடைபெறும் அட்மிஷன். சரிங்களா? இதில் நீ கேட்டிங்கல்ல வந்து கிராண்ட் பேரண்ட்டு, அதுக்கு அந்த அட்மிஷன் இருக்கான்னு நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இதை பற்றி கொஞ்சம் விவரமாக பேசுவோம் நாளைக்கு. சரியா மக்களே? இதுதான் அட்மிஷன் கைட்லைன்ஸு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா மக்களே? இதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு, இதை உள்ள படிச்சுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறக்காண்டி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால தான் இப்போ அவசரம் பண்ணுறேன். ஏதாவது அதை பற்றி டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். சரியா மக்களே? அடுத்த மக்களே இது பார்த்துக்கோங்க, கேந்திரிய வித்யாலயா சங்கட்டன் ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன். இதில் மக்களே இந்த பாருங்கள், உங்களோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த சைட்டு kvsangattan.nic.in/en/admission இதில் தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் கிளாஸ் 1க்கு அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் இப்போ மொபைல் ஆப் சொன்னேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. நேராக போய் இந்த பாருங்கள், kv-online-admission.kvs.gov.in. சரிங்களா? அடுத்ததாக பால்வாட்டிக்காக்கு 113க்கு அப்ளிகபிள் http://balvatika.kvs.gov.in. சரிங்களா? இதில் ஏஜ் லிமிட் கொடுத்துட்டாங்க, இதில் உள்ளது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒன்று தான், எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஏஜ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா படித்து பாருங்கள். இது புரியாதவங்களும் என்கிட்ட கேட்டுக்கோங்க, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்புறம் விலவரியாக இதை பற்றி பேசுவோம். சரிங்களா மக்களே? வேறு சந்தேகங்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், கேட்போம், சொல்கிறேன் உங்களுக்கு. இருக்கும் சந்தேகம். இனிமேல் வந்து ரெகுலராக நான் உங்களுக்கு வந்து லைவில் வர்றேன். ரெகுலராக நைட் வருவேன், ஒரு 7 to 8 மணிக்குள்ளே வரலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் வந்து கேட்டுக்கோங்க சந்தேகத்தை டெய்லி. ஏன்னா டே டயத்தில் பண்ணுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நைட் டயத்தில் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வேணாமல் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், அதை நினச்சிருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்க, வந்து அட்டன் பண்ணுங்கள், உங்களுடைய குவைரிஸை கேட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? மேற்கொண்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து ஒரு வீடியோவை முன்னாடியே பண்ணி போட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கிட்டே இருங்க. சரியா மக்களே? ஓகே மக்களே, நான் வந்து போதிய அளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. மேற்கொண்டு இதைப்படி வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு தெரியணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை பின் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் கேட்டுக்கோங்க. சரிங்களா? அது வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். சில டைம் நான் பிஸியாக இருந்தால் நான் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன், அதனால் மெசேஜ் பண்ணுங்க சொன்னேன். சரிங்களா மக்களே? ஓகே, அதை ட்ரை பண்ணுங்கள். அதில் வேறு ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க என்கிட்ட. ஓகே மக்களே, தொடர்ந்து பயணிங்க. சந்தோஷமாக இருக்குது நோட்டிஃபிகேஷன் வந்தது வந்து. அதனால் உங்களுடைய எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க நீங்கள். ஏன்னா நாளைக்கு டேட்டு வந்து இப்போ கம்மியாகி போச்சு. நான்லாம் ஏப்ரலில் தான் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கிளாஸ் 1க்கு டேட்டு வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள். ஸோ அதனால் எல்லாம் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்கள், ஒழுங்காக பண்ணுங்கள், கரெக்டான கேட்டகரியில் பண்ணுங்கள். எந்த விதமான தப்பும் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன தப்பு உங்களுடைய குழந்தையின் சான்ஸை குறைச்சிரும். ஸோ அதனால் எந்த விதமான தவறுகள் பண்ணாமல் பொறுமையாக யோசித்து பண்ணுங்கள். யாருக்காவது ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்கிட்ட கைட்லைன்ஸ் கேட்டுக்கோங்க, நான் சொல்கிறேன், அது மாதிரி செஞ்சுக்கோங்க. வருகின்ற நாட்களில் இதை பற்றி நல்லா ப்ரீஃபாக வீடியோ பண்ணியே நான் உங்களுக்கு போடுறேன். சரியா மக்களே?
மீண்டும் நாளை சந்திப்போம். இணையதளம் வாயிலாக, ஆன்லைன் வாயிலாக லைவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.